திருமணம் ஆகாதவர்களுக்கு, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் இந்த பங்குனி உத்திரம் விரதம். இந்த ஒரு விரதத்தை மட்டும் கடைபிடித்து விடுங்கள். உங்களுக்கு முருகனை பிடிக்கும் என்றால் ஓம் முருகா போற்றி என கமெண்டில் சொல்லிவிட்டு பொதுநலம் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் திருமணத் தடை, குழந்தை வரம் மட்டுமில்லாமல் அனைத்து வேண்டுதல்களும், கடன் தொல்லை, உடல்நலக் குறைவு என என்ன வேண்டுதல் வைத்தாலும் அதை சரி செய்து தரும் சக்தி இந்த பங்குனி உத்திரத்துக்கு உண்டு. ஏனென்றால் நம் தெய்வங்கள் பல பேருக்கு திருமணம் நடந்தது லட்சுமி தாயார் அவதரித்த திருநாள் அன்றுதான். மேலும் நிறைய சுபகாரியங்கள் நடந்தது அன்றைய தினத்தில்தான். அதனால் முருகனுக்கு மிக சிறப்பான நாள் அன்று. அதனால் அந்த முருகனின் அருளை பெற இந்த ஒரு விரதம் மட்டும் இருங்கள். மார்ச் 30ஆம் தேதியிலிருந்து கடைசி 3 நாள் மட்டும் இந்த மிளகு விரதத்தை இருந்து பாருங்கள். சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை என்பார்கள். அதனால் முருகனை நம்பினோர் கைவிடப்பட மாட்டார். கடைசி 3 நாள் மிளகு மட்டுமே சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். இல்லையென்றால் ஒருவேளை மட்டும் உணவு சாப்பிடாமல் இருந்து மிளகு ஒருவேளை சாப்பிட்டு 2 வேளை சாப்பாடு சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். நம் உடல் நலத்திற்கேற்ப விரதம் இருந்து அவன் பாதத்தை சரணாகதி அடையுங்கள். நீங்கள் நினைத்து நடக்கும்.